இன்றைக்கி ஹெல்த்தியான ராகி தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. மார்னிங்கே ஊற வச்சுட்டேங்க, ஈவினிங் அரைச்சிக்கலான்னு சொல்லிட்டு. என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ராகி, வெள்ளை அவுல், சிவப்பு அவுல், வெள்ளை உளுந்து, கருப்பு உளுந்து, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிலக்கடலை சேர்த்துருக்கேன். நிலக்கடலைக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு கொண்டக்கடலை கருப்பு இல்லை வெள்ளை அது கூட சேர்த்துலாம், கேஷ்யூ கூட சேர்த்துலாம். இன்னும் நிறைய நம்ம எதெல்லாம் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்களோ அதெல்லாம் நீங்கள் இதில் ஸ்னீக்கின் பண்ணிடலாம். அவங்களுக்கு தெரியாது, நமக்கு ஹெல்த்தியாக கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருப்தி இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா டே டைமில் தான் ஊற வச்சனால 4-5 டைம் களைஞ்சி அதுக்கப்புறம் ஊற வச்சு இந்த தண்ணியிலேயே தான் அரைச்சி எடுத்தேங்க. தேவையான அளவு கல்லுப்பு போட்டுட்டு கையிலேயே நல்லா கரைச்சி வச்சிடலாம். இது தோசைக்குன்றனால தண்ணியாக கரைச்சிருக்கேங்க. உங்களுக்கு வேணும்னா இட்லி ஊற்றுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் திக்காக அரைச்சிக்கோங்க. நல்லா புளிச்சு வந்துருச்சு. 1க்கு 2 வேலையாக கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் போட்டு வச்சுருந்துருக்கலாம், பார்க்காம விட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா தோசை போட்டுடலாம். தோசை சூப்பராக வருங்க. நான் தண்ணியாக கரைச்சி வச்சுருந்தாலே அது தோசைக்காக